வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சின்சான் வைட்டி. நான் தான் உங்கள் சின்சான் மக்களே. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, மோட்டு பட்டு ஃபேமிலியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமாக பிரிஞ்சிருக்காங்க. மோட்டு டீமும் தனியாக, பட்டல் டீம் தனியாக. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரேம்ப் ரேஸாக மக்கள் நடக்க போகுது. இந்த ஒரு ரேம்ப் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான் கற்றுட்டு இருக்கு மக்களே. இந்த ஒரு புது ரேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலேருந்து ஒரு ஜம்பை போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அடித்து பிடிச்சி வந்தாக்கா இந்த ஒரு ஸ்கேட்டிங்கான ஒரு பனி மலரால் கொத்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கிட்டே போகும் மக்களே. வலிக்கிட்டே போகும்போது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு யார் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஐஸ்லாம் போட்டிருக்க இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அது மட்டும் இல்லாத ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யார் போகிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேம்ப் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறாங்க மக்களே. வந்து பார்ப்போம் யார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக போகிறாங்கன்றத பார்ப்போம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு டீம் தனியாக, பட்ரோல் டீம் தனியாக, ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்ககிட்ட போய் பார்ப்போம். யார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வின் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு டீம் பிடிக்குமா இல்லை பட்ரோல் டீம் பிடிக்குமா எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். எந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லுங்கள். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கலரில் இறங்கி போயிட்டுருக்கேன் மக்களே. நான் தான் அவங்க சின்சான். சின்சானை பிடிக்குனாக்கா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலரில் ஒரு ஆட்டினை போட்டு விடுங்க மக்களே. யாராருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் பிடிக்குமோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு ஆட்டினை போட்டு விடுங்க. பாப்போம் எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சின்சானை பிடிக்குதுன்னு, அதாவது என்ன பிடிக்குதுன்னு. வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போயிட்டு இருக்க மக்களே. வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே ஜம்ப் பண்ணிட்டு வச்சோ மக்களே, கண்ட்ரோல் பண்ண முடியலையே. போச்சு ரைட்டு மக்களே. தப்பி தவறி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே விழுந்துட்டோம். மேலே வர எப்படியே ட்ரை பண்ணுறோம், ஆனால் நம்மளால மேலே வர முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியல மக்களே. பரவாயில்ல ரைட்டு விட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே வர்றது ரொம்ப கஷ்டம் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேப்பை வந்து கடவுனாக்கா ரொம்ப சுலபம் இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் பைக் வச்சு கடவுனாக்கா ரொம்பவே கஷ்டம். அதுக்காக என்ன பண்ணணும்னாக்கா அந்தந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா போகணும். பொறுமையாக போக வேண்டிய இடத்துல பொறுமையாக போகணும், வேகமாக போக வேண்டிய இடத்துல வேகமாக போகணும் ஹோட்டலே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸு. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாக்கா நம்ம அந்த ரேம்பையே வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிடலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டு பட்லு ஃபேமிலிக்கு வந்து தெரியாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம் மக்களே. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க எல்லாருமே எப்படி போகிறாங்கன்றத. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்ட மக்களே. அப்படியே போக முடியல. இந்த டிப்பை வந்து அவங்ககிட்ட சொல்லவும் முடியாது, சொன்னால் அவங்களும் வின் பண்ணிவிடுவாங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மோட்டு மாமா இருக்காரு. மோட்டு மாமா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு டீம்லேருந்து மோட்டு மாமா களத்தில் இறங்கி போயிட்டுருக்காரு மக்களே. பார்ப்போம் மோட்டு மாமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்டு டீமாக கேப்டனாக இருந்துட்டு எப்படி போகிறாருன்றதை பார்ப்போம். வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஓகே, சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பை போட்டு போகிறாரு மக்களே. செம்மையான ஒரு ஜம்பை போட்டு போகிறாரு. அடுத்த ஒரு ஜம்ப்பு வேற லெவலு. எதையுமே தாண்டி போயிட்டாரு மக்களே. செம்மையாக வந்து பார்த்தோன்னா மோட்டு டீம்லேருந்து மோட்டு வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டான் மக்களே. அந்த ரேம்பை தாண்டி வந்துட்டான். வேற லெவலில் மோட்டு பட்லு ஃபேமிலியிலேருந்து மோட்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஓகே, மோட்டையை மட்டும் வின் பண்ணியிருக்கான், மோட்டு டீம் வின் பண்ணலை. அடுத்தடுத்த பிளேயர்ஸ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீம் வின் பண்ணாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியும் மக்களுமே. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு டீம்லேருந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு டீம்னா வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு போயிட்டுருக்காரு. பார்ப்போம் மோட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வரலுமே எல்லாம் தான் போயிட்டு இருந்தாரு. எடுக்க முடுக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம் எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம். பட்லு டீம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பட்லு மடியை போகிறாரு. பட்லு டீம்லேருந்து பட்லு மடி எப்படி போகிறான்னு பார்ப்போம் மக்களே. வட லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே களத்தில் அருகே சூப்பரான ஒரு ஜம்பை போட்டார் மக்களே. அடுத்த ஜம்பை போடுவாரா இல்லையான்னு பார்ப்போம். சூப்பரே. வட லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாரு மக்களே. செம்மல்ல பட்லு டீம்லேருந்து பட்லுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து எலிமினேட் ஆகிட்டாரு. செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்டா மக்களே. ரொம்ப சங்கடமான விஷயம்தான். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு இது புதுசு இல்லை. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம் இன்னும் ஆளுங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே வின் பண்ண வராங்களா இல்லையான்னு பார்த்துலாம் மக்களே. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க இல்லையான்னு. மோட்டு வின் பண்ணால் போதாது, அவன் டீமும் வின் பண்ணணும். அதே போல் 10 மணியை தோற்று போனாலும் போதாது, அவங்களோட டீம்மேட்டும் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணியும் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பார்ப்போம். இது உள்ளமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே சூப்பராக தான் விளையாண்டாங்க. அது 2 பேருமே வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களாம் எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம்.
ஓகே. ஸோ பட்டு மண்டையால முடியலன்னு சொல்லிட்டு இங்கே கீழே ஹெல்மெட் ஆனது தான் இல்லாதனால கடலை சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு உள்ள கடலை சுற்றி பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஓகே மக்களே, பட்டு மண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஆகிட்டா மக்களே. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு டீம்லேருந்து டான் மண்டியை வரான். குட்டப்பையன் டான் மண்டி எப்படி போகிறான்னு பார்ப்போம். குட்டப்பையன் டான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ சூப்பராக போயிட்டுருக்கான். ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்கான் மக்களே. ஸோ பார்ப்போம் இந்த ஜம்பை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தாண்டுறான்றதை. அதெல்லாம் ஜம்பை வந்து பார்த்தீங்கன்னா இறகமாக காண்டி கீழே விழுந்து எலிமினேட் ஆகிட்டா மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜான் மண்டியை எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளோட மோட்டு டீம்லேருந்து மோட்டு மண்டியை தான் வின் பண்ணியிருக்கான். ஜான் மண்டியை கீழே வந்து எலிமினேட் ஆகிட்டா மக்களே. சங்கடமான விஷயம் தான், பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடுங்க. நம்மளோட ஜான் மண்டியை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போகலை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்டார் மக்களே. சங்கடமான விஷயம் தான், பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டான் மண்டியை வந்து பார்த்தீங்கன்னா குட்டப்பையன் டான் மண்டியை கீழே வந்ததால ஸோ அதனால என்ன பண்ணலாக்கா குட்டப்பையன் ஜான் மண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தண்ணிக்குள்ளே வெளில வந்துட்டு ஸோ வெளில வந்து தப்பிச்சு போக பார்க்குறான். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலிமினேட் மக்களே. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பத்து டீம்லேருந்து நம்ம சிங்கம் சார் இருக்காரு. ஸோ சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறான்னு பார்ப்போம் மக்களே. ஸோ பத்து டீம்லேருந்து சிங்கம் சார் கத்தில் இறங்கி போயிட்டுருக்காரு. போட்டு செம்மையான ஒரு ஜம்ப்பு போட்டாரு. ஆனால் இந்த ஜம்ப் இவருக்கும் ஏற்ற மாதிரி சாதகமாக போச்சான்னு பார்ப்போம். ஸோ வட லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஜம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பக்காவை தாண்டி முடிச்சுட்டு ஸோ வட லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டார் மக்களே. நம்மளுடைய சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. செம்மல நம்மளோட சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு டீம்லேருந்து பத்து டீம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு மக்களே. ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி கொடுத்துறாரு. மோட்டு டீம்லேருந்து மோட்டு தான் வின் பண்ணியிருக்கான். பட்டு டீம்லேருந்து பட்டு மணி எலிமினேட் தான். சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு ரெண்டு பேருமே பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலான பாயிண்ட் தான். ஸோ இதுலையுமே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ பாப்பா அடுத்தடுத்த பிளேயர்ஸ் எப்படி போகிறாங்கன்றத. மோட்டு டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜக்கா இருக்காரு. இப்போ டாக்டர் ஜக்கா போகிறாரா இல்லையான்னு பார்த்துலாம். ஸோ இவர் போகிறத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியும். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலான பாயிண்ட் இருக்கிறதுனால டாக்டர் ஜக்கா என்னன்னு தெரியல. ஸோ எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எலிமினேட் ஆகிட்டார் மக்களே. இப்போ கேட்க சங்கடமாக தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல பார்த்துக்கலாம். நம்மளுடைய டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் அந்த எலிமினேட் ஆனாலும் ஸோ மோட்டு டீம்லேருந்து மோட்டு மண்டியை வின் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் ஈக்குவலான பாயிண்ட் இருக்கலாம். இல்லை அவங்க வின் பண்ணிட்டாக்கா இப்போ அவங்க தானே வின் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வின் பண்ணுறாங்களா இல்லைன்னு பார்த்துக்கலாம். ஸோ அந்த டீமில் வந்து கஜகஜா இருக்கான் மக்களே. ஸோ கஜகஜா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போடான்னு பார்ப்போம். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மக்களே. கஜகஜா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே சூப்பராக போயிட்டுருக்கான்னு சொல்லலாம். ஸோ பட்ல டீம்லேருந்து கஜகஜா வின் பண்ணுவாங்க இல்லையான்னு பார்த்துக்கலாம். அவன் வின் பண்ணலானாக்கா அதோட மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா பத்து டீம்னா வின் பண்ணுவாங்க. அப்படி தோற்று போயிட்டானாக்கா மோட்டு டீம்னா வின் பண்ணுவாங்க. ஸோ பார்ப்போம் பொறுத்து பார்ப்போம் யார் வின் பண்ணுறாங்கன்னு. அடடா ஸோ அவங்களுக்கு கஜகஜமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து எலிமினேட் மக்களே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலான பாயிண்ட் எடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் 2ல் வந்து பார்ப்போம். ஸோ எந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க இல்லையான்னு மக்களே. பார்ட் 2 வேணா மறக்காம பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கஜகஜா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ எலிமினேட் ஆகிட்டாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு டீமே வின் பண்ணிட்டாங்க. பட்ல டீமும் வின் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருமே வின் பண்ணனால ஈக்குவல் பாயிண்டில் ட்ரா ஆயிடுச்சு மேட்ச்சு. ஸோ நான் மக்கள் நீங்கள் எல்லாமே இன்னும் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மக்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்திக்கலாம். அப்படியே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜிடிஎஃப் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதையுமே போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் மக்களே. அப்படியே நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்திக்கிறேன். டாட்டா பை பாய்.